இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான பகுதி மார்க் நற்செய்தி 2வது அதிகாரம் 1-12 முடிய. இயேசு மீண்டும் கப்பர்நகூமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடினார்கள். வாயில் அருகே இடமில்லாமல் போயிற்று. அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். அந்த முடக்குவாதமுற்ற மகனை ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகிறார், பாவங்களை மன்னிக்கிறார். அதை தொடர்ந்து கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவனும் அப்படியே சென்றான். மக்கள் வியந்து போனார்கள். மக்கள் இதனால் மலைத்து போய், இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அன்பானவர்களே, இந்த நற்செய்தி பகுதியில் பாவங்களை மன்னிக்க கடவுளுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு என்று சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக மணுமகனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று அழுத்தம் திருத்தமாக இயேசு சொல்லி, பாவங்களை மன்னிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போய் என்றார். அவனும் அப்படியே சென்றான். இந்த கருத்தை நான் எங்கே பொருத்தி பார்க்கிறேன் என்றால், கத்தோலிக்க திரு அவையிலே இருக்கிற பிரிந்த சகோதரர்களால் விமர்சிக்கப்படுகின்ற பாவ அறிக்கை என்ற அருட்சாதனத்தோடு நான் பொருத்தி பார்க்கிறேன். அன்பானவர்களே, இயேசு மனித அவதாரம் எடுத்தார். மனித அவதாரத்தில் அவர் இருக்கும் பொழுது அவருக்கென்று 12 மனிதர்களை தன் சொந்த திருத்தூதர்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் வழி கத்தோலிக்க திரு அவை இந்த உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது. அந்த திரு அவையிலே அவர்கள் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் கொடுக்கப்படுகிறார்கள். யோவான் நற்செய்தியிலே 20வது அதிகாரம் 23 நாம் பார்க்கிறோம். பாவங்களை மன்னிக்க அதிகாரம் கொடுக்கிறார். அதையே நாம் கொரிந்தியருக்கு எழுதிய பவுலடியாருடைய திருமடலிலே அவர் சொல்லுகிறார். 2வது கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2வது கடிதம் 5வது அதிகாரம் 18-19 வசனங்களிலே, கடவுளின் இரக்கத்தை முன்னிட்டு உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். அந்த திருப்பணியை கடவுள் எங்களிடம் ஒப்படைத்தார். மனிதர்களை கடவுள் தன்னுடைய சொந்த ஊழியர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழியாகத்தான் நற்செய்தி பரப்புகிறார். அவர்கள் வழியாகத்தான் இந்த மீட்பு செய்தி உலகெங்கும் பரவி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் அந்த கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஊழியர்களுக்கு பாவங்களை மன்னிக்க கூடிய அந்த அருட்சாதனத்தில் பங்கெடுக்க கூடாது என்றால் என்ன பொருள்? அப்ப மனித அவதாரத்துல, இயேசுனுடைய மனித அவதாரத்துல நம்பிக்கை இல்லையா? அதனுடைய நோக்கத்திற்கு ஏற்ப இவர்களை எல்லாம் கடவுள் அழைத்தார், அந்த அருட்சாதனங்களிலே வழங்குவதற்கு அதிகாரம் அளித்தார் என்ற நம்பிக்கை இல்லையா? கடவுளுடைய மனித அவதாரத்திலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் ஏன் இயேசுவை போதிக்கிறீர்கள்? மனிதர்கள் வழியாகத்தான் அருட்சாதனங்கள் வழங்கப்படுகின்றன. மனிதர்கள் வழியாகத்தான் நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றன. மனிதர்கள் வழியாகத்தான் இந்த மீட்பின் பாதையை யோவான் ஆயத்தப்படுத்தினார். இயேசு ஆண்டவர் வந்தார், நற்செய்தி பரவிற்று, கடவுளுடைய அரசு நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறுங்கள் என்று சொன்னார். அந்த மனம் மாறுவதற்கு ஏற்ப அருட்சாதனங்கள் வழங்கப்படுகின்றன. ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை? ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன் அதை அணுகி செல்லவில்லை? அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, எங்களுக்கு உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மனித அவதாரத்திலே நம்பிக்கை கொடுத்துள்ளீர். ஆனால் அதன் உட்கூறுகளிலே நம்பிக்கை இல்லாமல் இன்றைக்கு குருவானவராக இருக்கிறவர் மனிதர் தானே, அவரிடம் சென்று பாவ மன்னிப்பு ஏன் நாம் கேட்க வேண்டும் என்று கேள்வி கேட்கிறார்களே. அவர் வழியாக ராப்போஜனம் கொடுக்கப்படுகிறதே, அது கடவுள் இருக்கிறாரே. அவர் வழியாக திருமுழுக்கு பெற்று கடவுளுடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்களே. அன்பின் தெய்வமே, இந்த கேள்விகளை எல்லாம் எங்களுக்குள்ளே நாங்கள் எழுப்பிக் கொண்டு உண்மையை அறிந்து உண்மையில் நம்பிக்கை வைத்து அருட்சாதனங்களை அணுகி சென்று பாவ மன்னிப்பு பெற்று
உமக்கு உரிய பிள்ளைகளாக வளர அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.